ரஷ்யா உக்ரைனில் புது புது ஆயுதங்கள் களமிறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். ஏன்னா அதனுடைய வீரியத்தன்மை அதிகரித்து வருகிறது. அடுத்த ஃபேஸுக்கு ரஷ்யா மாறிவிட்டார்கள். ஸோ புது ஆயுதங்கள் ரஷ்யா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் நாங்களும் இந்த ஆயுதத்தை தயாரித்து விட்டோம், உக்ரைன் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேற்று ரஷ்யா அதிநவீன ஒரு ஆயுதத்தை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்தது மட்டும் கிடையாது, உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துட்டோம்ப்பா, சரியாக வேலை செய்து. ஸோ இனி ரஷ்யாவை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1க்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் எந்த கண்டிஷனும் கிடையாது, நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வாக பல உலக நாடுகளை ஒன்றிணைக்க வேண்டிய வேளையில் இருக்கிறார்கள். போரிஸ் ஜான்சன் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இப்படி பல அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிராமாட்டோஸ்க் அப்படிங்கிற ஒரு இடம், இது மேரிபோல் சிட்டி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடுத்த நகரம் தான் கிராமாஸ்டோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்த இப்போ யார் பிடிக்க போகிறாங்களாம்? ரஷ்யா பிடிக்க போகிறாங்களாம். சொல்லப்போனால் நேத்தே செர்னோபிலில் ரஷ்யாவினுடைய அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேரிபோல் மறுபடியும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு முழுவதுமாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்தடுத்த நகர்வாக பல புதிய நகரங்கள் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த மேரிபோல் சிட்டியை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு படையை நிறுத்தி வைத்திருக்கிறது ரஷ்யா. ஒரு குட்டியோண்டு இடத்துல மட்டும் இப்போ உக்ரைனுக்கு ஆதரவான போராட்ட வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒரு ஸ்டீல் பிளான்ட்டுக்குள்ளே அங்கே நிறைய மக்களும் இருக்காங்க. ஒரு 1000க்கும் அதிகமான மக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ யுத்தம் நடப்பதாக கூறுகிறார்கள். அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய உக்ரைனுடைய போர் வீரர்களை நீங்கள் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி கடைசி எச்சரிக்கை கொடுத்த பிறகும் அவர்கள் சரணடையாத காரணத்தினால் அவர்களுக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மக்களும் இருக்காங்க, மக்களும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா ஒரு பக்கத்தில் நீங்கள் மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறீர்கள், அதனால தான் அந்த இடத்துக்கு மக்களையும் கூப்பிட்டு போய் இராணுவ வீரர்கள் அங்கே நின்று போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கே மக்கள் இருக்காங்க, நம்ம வேணால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பலாமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இன்று ஜெலன்ஸ்கி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எந்த கண்டிஷனும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அசோவாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அவங்களை காப்பாற்றுவது தான் என்னுடைய முதல் வேலையாக இருக்க வேண்டும். ஸோ அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பலாம். குறிப்பாக மேரிபோலில் மட்டும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷனில் 2 நாட்டு தலைவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய ஜெனரல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தனித்தனியாக புட்டின் அவர்களுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் ஒரு தூது அப்படிங்கிறத அனுப்பியிருக்கார். வேறு எதுவுமே கிடையாது, உலக நாடுகள் பங்கெடுப்பு அது அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம 3 பேருமே சேர்ந்து பேசிக்கலாமா, ஏதாவது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாம் போரினுடைய வீரியத்தன்மையும், அதே நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற அந்த டைம், அமைதி பேச்சுவார்த்தைனா என்ன, 1-2 தினங்கள் இந்த போர் அப்படிங்கிறத நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி நிறுத்தி வைக்கும்போது ஆயுதங்கள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைச்சிடும். அதன் பிறகு உக்ரைன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கண்டினியூஸாக எங்களுக்கு நடக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம். என்னைக்கு உக்ரைனுடைய இந்த இராணுவம் என்பது எங்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்தாமல் இருக்கிறது, அன்னைக்கு நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஃபுல்லாக திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு பக்கத்தில் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள். ஸோ ரஷ்யாவினுடைய இந்த போக்கும் ஒரு சரியில்லாத போக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேரிபோல் அப்படிங்கிற அந்த சிட்டியில் பெரிய அளவு மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா என்ன செஞ்சிருக்கலாம், ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லியிருக்கலாம். பட் ஆல்ரெடி ரஷ்யா 2 எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். நீங்கள் சரணடைஞ்சிருங்க, உங்களை எதுவுமே செய்ய மாட்டோம், உங்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பக்கமும் பார்க்கும்போது மக்கள் அங்கே அவதிப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அடுத்ததாக இந்த யூகே மிலிட்ரி அவங்க தான் மிகப்பெரிய அளவு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உளவு அமைப்பு, உளவு செய்தி அப்படிங்கிறத வெளியிடக்கூடிய ஒரு இராணுவமாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிரமாகவே பல நகரங்களும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும், அதை தடுக்க முடியாது, ரஷ்யா ரொம்ப துல்லியமாக அவங்களுடைய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரம்ஜான் கடோசர் அப்படிங்கிறவர், அந்த ரம்ஜான் அப்படிங்கிறவர் தான் சேச்சன் ஆர்மியினுடைய தலைவர், அவரும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், மேரிபோல் அப்படிங்கிற சிட்டிலாம் எங்களுடைய கைக்கு வந்துருச்சுப்பா, இப்போ அடுத்ததான் நாங்கள் எங்களுடைய சிட்டியை வேறு என்னெல்லாம் சிட்டி எங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு எதிராக தாக்குதலை நடத்திட்டு இருக்கோம், 1-2 தினங்களில் உங்களுக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சைபர் அட்டாக் இன்னைக்கு மேற்குலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து, குறிப்பாக இந்த 5 ஐஸ் 5 கண்கள் நாடு அப்படின்னு சொல்லி 5 ஐஸ் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அது என்ன 5 கண்கள் நாடுகள், 5 கண்கள் நாடுகளுடைய முக்கியமான கோட்பாடு என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த 5 கண்கள் நாடுகள் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ரஷ்யா நம்ம நாட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது,
இது அவங்களுடைய புக்கில், அதாவது யுத்த புக்கில் இருக்குது. இப்படி தாக்குதல் நடத்தணும், அந்த தாக்குதலின் போது இப்படி சைபர் அட்டாக் நடத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லா நாடுகளும், குறிப்பாக இந்த 5 கண்கள் நாடுகள் தயாராகுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 5 கண்கள் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, யூகே இருக்காங்க, நியூசிலாந்து இருக்காங்க, கடைசியாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடா தான். ஸோ இந்த கனடா, அமெரிக்கா, நியூசிலாந்து அப்படிலாம் சொல்லும்போது ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ சமீப காலத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடை போட்ட நாடுகளில் இந்த எல்லா நாடுகளுமே வந்துருவாங்க. ஸோ இந்த 5 கண்கள், இதை இங்கிலீஷ் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலம் மட்டுமே பெரிய அளவு பேசக்கூடிய இந்த நாடுகள் எல்லா நாட்டுக்கும் எதிராக, ஆங்கிலம் அல்லாத பிற நாட்டுக்கு எதிராக திரும்புவார்கள் அப்படிங்கிறது 5 கண்களுடைய அந்த கான்செப்ட். இந்த 5 கண்கள் நாடுகள் அப்படிங்கிறது இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். சைபர் அட்டாக்கை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும். ஸோ எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய சைபர் செக்யூரிட்டியை கொஞ்சம் பலப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல் சைபர் தாக்குதலா இருக்குமா அப்படிங்கிறதுக்கான பதில் நீங்க என்ன சொல்றீங்க என்பதையும் கீழே கருத்துக்களில் சொல்லுங்கள். அடுத்ததா இப்போ ரஷ்யா எந்த இடத்துக்குலாம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கான ஒரு மேப் தான் இது. இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா இந்த பிங்க் கலர் ஷேடோ கொடுத்திருக்கிறது எல்லாமே ரஷ்யா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்காங்க. ரொம்ப திக்கா கொடுக்கிறது எல்லாமே ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. மஞ்சள் கலர்ல இருக்கிறது மட்டும்தான் உக்ரைன் கொஞ்சம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுலயும் லைட் ஆரஞ்சு அப்படிங்கிறது உக்ரைனுடைய ஃபோர்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத காண்பித்திருக்கிறார்கள். மேரிபோல் அப்படிங்கிற அந்த இடத்தை சுற்றி லைட்டா ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஷேடோ இருக்கு. அப்படின்னா அங்கே உக்ரைனுடைய அந்த வீரர்கள் கொஞ்சம் போராடி கொண்டிருக்கிறார்கள். மீதம் 2 இடத்துல மட்டும்தான் உக்ரைனுடைய படை வீரர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போராடி வருகிறார்கள். மீதம் இருக்கும் டோன்பாஸ் ரீஜன்ல மெஜாரிட்டியான ரீஜன் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது? ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. G20 மாநாடு, ஒரு ஸ்பெஷல் மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடத்தினாங்க. என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அமெரிக்கா பேச போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்காவை சார்ந்தவர்கள், கனடாவை சார்ந்தவர்கள், யூகே சார்ந்தவர்கள், பிரான்ஸை சார்ந்தவர்கள் எல்லாமே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ரஷ்யா பேசுறது எங்களாலாம் கேட்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்ததாக செய்திகள் கூறுகின்றன. G7 நாடுகளை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா ரஷ்யாவின் மீது எந்த அளவுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பதற்கான அடுத்த கூட்டமைப்பு கூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் நிறைய ஆயுதங்களை இப்படி உக்ரைனுக்கு கொடுப்பதாக இருந்தோம், ஆனால் அதில் கொஞ்சம் டிலே வந்திருக்கு. அந்த டிலேக்கு காரணம் அரசாங்கம் கிடையாது, அரசாங்கம் வாண்டடாக ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதை நாங்கள் முழுவதுமாக மறுக்கிறோம். இந்த ஒரு டிலேக்கு காரணம் அந்த நிறுவனங்கள், அந்த வெப்பன்ஸை கொடுக்க வேண்டிய நிறுவனங்கள், அவங்களுக்குள்ள பேப்பர் ஒர்க் தானே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவினுடைய ஜி ஜின்பிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிப்பட்ட முறையில் ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் போட்டிருக்கும் இந்த பொருளாதார தடையில் எங்களுக்கு எந்த அளவு துளியும் சம்பந்தம் கிடையாது, அதில் எங்களுக்கு விருப்பமும் கிடையாது. இதை உடனே நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் சீனாவும் ரஷ்யாவுக்கு உறுதுணையாக இறங்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கின்சால் அப்படிங்கிற வெப்பன், ஹைப்பர்சோனிக் மிசைலை நாங்கள் உக்ரைனில் பயன்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது சர்மாட் அப்படிங்கிற அடுத்த வெப்பன், ICBM இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறத சோதித்து பார்த்திருக்கிறார்கள். இது 200 டன் எடை கொண்டது. அதே மாதிரி மல்டிபிள் வார்ஹெட்னா ஒரே நேரத்தில் பல இலக்குகளை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. சொல்லப்போனால் அணு ஆயுதத்தையும் தாங்கி செல்லக்கூடிய வல்லமை படைத்தது தான். இந்த பூமியில் எந்த இடத்த வேணாலும் இந்த வெப்பனை வச்சு எங்களால் அழிக்க முடியும். ஸோ லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது ரேடாரில் சிக்காது. ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலையோ ஆன்டி மிசைல் சிஸ்டத்தில் இந்த ஒரு ஏவுகணை சிக்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதை மேற்குலக நாடுகள் எப்படி அழைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தான் 2 அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ இந்த சாத்தான் 2 அப்படிங்கிற இந்த மிசைலை நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பது, ரஷ்யாவை யாராவது அடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 1க்கு 2 முறை யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்டகன்ட்ட இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, என்னப்பா ரஷ்யா புது விதமான மிசைல் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களே, இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பென்டகன் சொல்லிட்டாங்க, கிடையாது. ICBM பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ரொம்ப பெரிய அளவு சோதனையை பல மாதங்கள் செய்து வருகிறார்கள். இது அதே மாதிரியான ஒரு சோதனை தானே தவிர எங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக நாங்கள் இதை பார்க்கவில்லை, எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொல்லி பென்டகன் சொன்னாலும் உலக நாடுகள் இதை ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கிறார்கள். ஏன்னா மிக முக்கியமான ஏவுகணையாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டத்திற்கு ரஷ்யாவினுடைய இந்த ஏவுகணை டெக்னாலஜியில் அடுத்த கட்டத்திற்கு இந்த ஏவுகணை நீங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சார்மட் அப்படிங்கிற இந்த வெப்பனை பற்றி பல உலக நாடுகளும் இப்போது படித்து வருகிறார்கள். சொல்லப்போனால் அந்த வீடியோவை பல வைரலாக நிறைய பேர் மாற்றினாங்கன்னு சொல்லலாம். நேற்று சோஷியல் மீடியா முழுவதும் இந்த சார்மட் வெப்பன் எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி சோதித்து பார்த்தார்கள் அப்படிங்கிற காணொலி, விளக்க காணொலியை ரஷ்யாவை வெளியிட்டிருந்தார்கள். பார்க்காத நபர்கள் நம்ம தமிழ் பொக்ஷன் டெலிகிராம் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஐரோப்பிய ஒன்றியம் வில் டூ எவ்ரிதிங், என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம், என்ன செஞ்சாலும் இந்த யுத்தத்தில் உக்ரைனை நாங்கள் வின் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இன்னும் என்ன வேணாலும் செய்வோம், சொல்லப்போனால் நிறைய வெப்பன்ஸை கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம், பண உதவிகளும் கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று உக்ரைனுக்கு பெரிய அளவு ஏர்கிராஃப்ட்லாம் வந்திருக்கு, MiG-29S ரக விமானம் எல்லாமே வந்திருக்குன்னு சொன்னோம்ல. இன்னைக்கு பெண்டகன் இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் விமானமும் மீதம் இருக்கும் விமான உதிரி பாகங்கள் மட்டும்தான்ப்பா கொடுத்துருக்கோம், நிறைய விமானங்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ விமானங்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு ரஷ்யாவும் என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, கணக்கெடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களுடைய சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறது கூகுளில் பிளர் பண்ணாமல் கொஞ்சம் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்றத ஹேக்கிங் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்றாங்க. இல்லப்பா நாங்க வந்து பிளர் பண்ணாம எதுவுமே வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி கூகுள் அவங்களுடைய மறுப்பை தெரிவித்திருந்தாலும் இல்ல கூகுள் வேண்டுமென்றே தான் எங்களுடைய ஆர்மி ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே பிளர் பண்ணாம உலக நாடுகளுக்கு காண்பித்து வருகிறார்கள், இது தப்பு அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய குற்றச்சாட்டை மறுபடியும் வைத்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் சேருவது மட்டும்தான் எங்களுடைய முதல் ப்ரையாரிட்டியா இருக்க போகுது அப்படிங்கிறத செலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியமும் சீக்கிரமா உக்ரைனை அவங்களுடைய ஒன்றியத்துக்குள் ஒரு நாடாக அங்கீகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஸோ டோட்டலா இப்போ இருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்மெட் அப்படிங்கிற ஒரு மிசைலை இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததும், அதே நேரத்தில் ஸ்டீல் பிளான்ல நடக்கக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதலும், இல்லப்பா எப்படி வேணாலும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மேரிபோலியாவது ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ரஷ்யா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். இன்னும் பல அப்டேட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.